அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்தின் 33 நாள் பயணத்தில் நாம் இருக்கும்போது இந்த நாளில் அன்னை மரியாள் நம் இதயத்தை தூய்மையாக்குகிறார் என்ற தலைப்பில் தியானிப்போம். அன்னை மரியாளின் இதயம் மாசற்ற இருதயமாக இருந்தது. பாவத்தின் நிழல் கூட அவளது இதயத்தை படாமல் இருந்தது. எனவே நாம் அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்தை தியானிக்கும் போது நமது இதயத்தை அவளோட இதயத்தில் நாம் ஒன்று சேர்க்கும் போது நம் பாவ கரைகளை அவள் நீக்குகிறார். ஒரு தாய் தன் குழந்தையின் அழுக்குகளை நீக்கி தூய்மையாக்குவது போல அன்னை மரியாள் நம்மிடம் உள்ள குறைகளை நீக்கி நம்மை புனிதப்படுத்துகிறார். இரண்டாவதாக, ஒளியை நோக்கி நாம் நடக்க வேண்டும். புனித பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய நூலில் அதிகாரம் 5:8 இவ்வாறு கூறுகிறார்: ஒரு காலத்தில் நீங்கள் இருளின் மக்களாக வாழ்ந்தீர்கள், இப்போது ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து ஒளியில் வாழ்கிறீர்கள். ஒளியின் மக்களாக வாழும்போது ஒளிக்கேற்ற காரியங்களை செய்யுங்கள் என்று கூறுகிறார். அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்தில் நம் இருதயத்தை இணைக்கும் போது நம் கோபங்கள், போட்டி, பொறாமைகள், கெட்ட எண்ணங்கள் அனைத்தையும் அன்னை மரியாள் துடைத்து எறிகிறார். நம்மை ஒரு புனித காணிக்கையாக ஆண்டவரிடம் ஒப்படைக்கிறார். எனவே நாம் அன்னை மரியாள் மாசற்ற இருதயத்தில் தியானிக்கும் போது நம்மிடம் உள்ள பாவங்களை நீக்கிவிட்டு ஆண்டவர் இயேசுவின் ஒளியில் நடப்போம். அன்னை மரியாளின் கரங்களை பிடித்துக் கொண்டு ஆண்டவர் வெளியில் நடப்போம். ஆமென்.